தொடர்ந்து விவசாயிகளுக்காக நீர் ஆதாரத்துக்காக தொடர்ந்து ஒரு 35 ஆண்டு காலம் போராட்ட களத்தில் இருக்கிற ஒரு சங்கம். அங்க எங்க ஊர்ல வந்து அந்த டவர் லைன் தோண்டினதை சேசிபி வச்சு இழுத்து மூடுறாங்க. அண்ணன் ஈசன் அவர்கள் தலைமையில வந்து இழுத்து மூடிட்டாங்க. இது என்னடா இழுத்து மூடுறது பின்பு மறுநாள் வந்து கூட்டம். அப்ப எங்களுக்கு சாயந்தரம் 5 மணிக்கு போன் அடிக்கிறாங்க, நாளைக்கு ஒரு சந்திப்பு இருக்கு, விவசாய சந்திப்பு, உடனடியாக வாங்கின்ற போது நாங்கள் அசம்பல் ஆகிறோம். அன்றைக்கு இப்படி எல்லாம் பாதிப்பு இருக்கின்ற விஷயத்தை, உயர்மின் கோபுரத்தில் என்னென்ன பாதிப்புகள் இருக்கிறது என்கின்ற விஷயத்தை எங்களுக்கு எடுத்து கூறியவர் நமது நிறுவனர் ஈசன் முருகசாமி அவர்கள். அந்த நிமிடத்திலே அங்கிருந்த மற்ற விவசாயிகள் சிலர் வந்திருந்தாங்க. இல்ல இல்ல இதை முறைப்படி கலெக்டரேட் மட்டும் மனு கொடுப்போம், போராட வேண்டாம். ஆனால் அந்த இடத்தில் வந்த அந்த கோபமோ என்னமோ எங்களை இந்த 5 ஆண்டு காலம் இந்த போராட்டத்தில் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். அன்னைக்கு நாங்கள் போராடித்தான் அதை வென்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி தொடர் போராட்டம் நடத்தணும். அப்ப திருப்பி ஈசன் அவர்களிடம் அப்பயே நாங்க ஊரா கிராமம் போகும்போது எங்க கிராமத்துல கேட்ட கேள்வி, ஐயா நீங்க வர்றீங்க, ஏன்னா நிறைய பேர் வர்றாங்க சங்கம்னு, எங்களையும் சேர்த்து வேலை பேசி வித்துவிட்டு போயிடுறீங்க, அங்கிட்டு சூட் கேஸை வாங்கிட்டு போயிடுறீங்க, பச்சை தொண்டை போட்டுக்கிட்டு எங்கெங்கேயோ போய் செய்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அன்னைக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க, நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, எங்களை வைத்து விவசாயிகள் வாழ வேண்டுமே தவிர நாங்கள் வாழ்வதில்லை, நாங்கள் வாழ மாட்டோம். என்றைக்கும் உங்களுடைய முன் அனுமதி இல்லாமல் நாங்கள் யாருடையும் பேச்சுவார்த்தை கூட இல்லை, நாங்கள் பேசுவது கூட விவசாயம் வச்சு தான் பேசுவோம் அப்படின்னு சொன்னார். அதன் பின்புதான் நாங்கள் 5 ஆண்டு காலமாக இதில் பயணித்து இன்றைக்கு மாநில லெவல்ல இருக்கிறோம். இந்த சங்கம் ஏதோ சங்கம் நடத்தணும், அரசியல் நடத்தணும், மக்களை சந்திக்கணும், போராட்டத்தில் போகணும், பேர் வாங்கணும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் அல்ல. முதல்ல போராட்ட களத்தை சந்தித்த சங்கம், போராடுவதே போராட்டத்தின் மூலம் நிதி வாங்கி தருவது. இன்றைக்கு எங்க ஊர்ல முதல்ல ஒரு டவர் போட்டு போயிட்டாங்க, வெறும் பயிருக்கு கடனாக. அதே 765 kV ஒரு லைன் போயிடுச்சு. அடுத்த லைன் வெறும் 35,000 ரூபாய். அதுலயும் மல்லு கட்டணவனுக்கு, என் நிலத்துல விட மாட்டோம், மல்லு கட்டணவனுக்கு வெறும் 35,000. இன்னும் நிறைய பேர் கொடுக்கல. அது பவர் கிரீட் கொண்டு போனது, இது தமிழ்நாடு மின்சார வாரியம் கொண்டு போகுது. இதுல இன்னைக்கு ஒரு டவருக்கு 6 லட்சத்துல இருந்து 80 லட்சம் வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்கோம் ஒரு டவருக்கு. அதாவது டவருக்கு பாத்தீங்கன்னா 4க்கு 4 14 ஒரு 2 சென்ட் வரும், 3 சென்ட் வரும், இது வரும். அவங்களுக்கு அந்த இதுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, அரசு முதல்ல பயிருக்கு இழப்பீடு மட்டும் கொடுத்தாங்க. ஆனா நிலத்து இழப்பீடு வேண்டும், அதற்கு மேலும் இழப்பீடு வேண்டும் என்று வாங்கி கொடுத்தவர் வழக்கறிஞர் ஈசனும் நம்மளுடைய பொதுச் செயலர், துணை பொதுச் செயலர் முத்துவிஸ்வநாதன் வந்தார். அதன் பின்பு இன்னைக்கு விவசாயிகள் பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுல பயணித்த போராட்டம் இன்றளவும் எல்லையிலே போராட்டம், தண்ணீர் வேண்டும் என்று போராட்டம், விவசாயிகளுக்கு விலைவாசி வேண்டும் என்று போராட்டம், தொடர் போராட்டம், தொடர்ந்து போராட்ட களத்தில் நிற்கிறோம். சொல்லுவாங்க, எங்க ஊர்ல என்னைய பார்த்து கேட்டாங்க, ஐயா நீங்க என்ன டெய்லி போராட்டம் பண்றீங்க, உங்க தலைமை அறிவிச்சுக்கிட்டே இருக்குது, டெய்லி என்ன பண்றீங்க? இங்கிட்டு பூரா பார்த்தேன்னா ஆளுங்கட்சிக்காரங்க செய்தி வருது, அடுத்த எதிர்கட்சிக்காரங்க செய்தி வருது, உங்க சங்க போராட்ட செய்தி வருது, உங்களுக்கு எங்க இருந்து பணம் வருதுன்னு கேட்டாங்க. ஆமா ஐயா, நாங்க வந்து போராட்டத்தின் மூலம் தான் செய்தி ஆக்குறோம், நாங்க பணம் கொடுத்து செய்தி ஆக்குறது இல்ல, யாருக்கும் பணம் கொடுத்து வாங்க கேட்கறது இல்ல, ஒரு நபர் ஆனாலும் அந்த இடத்துல போராட்டம் தான். அப்படித்தான் செய்தி வந்துகிட்டு இருக்கின்றத சொல்லி, நாங்க இந்த போராட்டத்தில் நம்ம விவசாயிடம் எப்படி ஒற்றுமை என்றது ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி பூ போட்ட விவசாயி, ரோஜா பூ சம்பங்கி போட்ட விவசாயி அந்த கமிஷன் கடையில் போடுறாரு. அந்த கமிஷன் கடையில் வரவு செலவு வச்சுக்கிறாங்க. அந்த வரவு செலவு வச்சதுல சம்சாரியுடைய பணம் மாத கணக்கில் 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் டெபாசிட் வச்சுக்கிறாங்க. 10வது போது எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறாங்க. அப்படி வாங்கி ஒரு விவசாயிக்கு 3 லட்சம் ரூபாய் வாங்கி 12 நாள் தான் ஆகிறது. அப்போ 12 நாள் ஆகிறது. இவர் பூ வந்து அன்னைக்கு விலை குறைச்சு போடுறாரு. கமிஷன் கடை, என்னையா என்ன எல்லா நாளும் கூடத்தானே போட்ட, உங்கள்கிட்ட காசு வாங்கினதுனால என் விலை குறைச்சு போட்டியான்னு கேட்க, நீ குப்பையை கொண்டு வந்து போட்டையில எப்படி விலை உண்டுவத கமிஷன் கடைக்காரர் சொல்லி போறாரு. அந்த நிமிஷமே விவசாயி உனக்கு நான் பூ தர மாட்டேன் கோச்சிட்டு போயிடுறாரு.
ஆனால் அந்த கமிஷன் கடைக்கார சங்கம் பூரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பூவை யாரும் வாங்கக்கூடாது, நாங்கள் என்கிட்ட காசு வாங்கிட்டு போயிருக்காங்க அட்வான்ஸா, அந்த விவசாயியுடைய போய் அங்க இருக்க சங்கத்துக்காரங்க யாரும் வாங்கக்கூடாது. அப்படி யாராவது வாங்கினால் என்னிடம் வாங்கிய பணத்திற்கு 10% கமிஷனோட கொடுக்கணும். இது அவங்க சங்க சட்டமா, எழுதப்படாத சட்டம். இப்படி ஒரு தகவல் வந்த உடனே நான் இதுல குமுளியில கேரளா வனத்துறை வந்து தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வன அலுவலகத்தை கட்டி வைத்து அங்க டூரிஸ்ட் சுத்தி காமிச்சுக்கிருக்கேன். யாருடைய நிலத்துல? தமிழ்நாட்டு நிலத்துல. கேரளா வனத்துறை அங்க போராட்டத்துக்கு போறதா வெளில நான் போயிட்டு இருக்கேன். இந்த விவசாயி வந்து ஐயா பச்சை துண்டுக்காரர் வாங்க, இப்படி ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு, அதை கேளுங்கன்னு போகும்போது கேட்டா இது எங்களுடைய எழுதப்படாத சட்டம். அப்படியாங்க, நாங்க விவசாய பணம் உங்கள்கிட்ட இவ்வளவு டெபாசிட் இருந்துச்சு, அவ்வளவு கொடுப்பீங்களான்னு கேட்டேன் சங்கத்துக்காரங்க, அந்த கமிஷன் கடைக்காரங்க. அப்ப அந்த கமிஷன் கடைக்காரன் சொல்றா, இல்ல இது அப்படித்தான் எங்களுக்கு ரூலு, நாங்க யாரா இருந்தாலும் அப்படித்தான் தர முடியாது. அப்படி தருவதானா மாசம் உனக்கு 10% கமிஷன் கொடுத்துட்டோம்னா டெய்லி 3000 ரூபாய் கொடுப்பேன், டெய்லி 3000 ரூபாய் கொடுப்பேன், வாங்கிக்கிற சம்மதமானு கேட்டேன். அதெல்லாம் இல்லை, எனக்கு முழு பணத்தையும் இப்பயே கட்டணும். கட்டுவதான் அன்னைக்கு தான் நினைச்சோம், நம்ம சம்சாரிட்ட விலை ஒற்றுமை இல்லாதனுடைய விளைவு அங்க எப்படி சிதைக்கப்பட்டிருக்கு. ஒரு 10 கமிஷன் கடைக்காரன் சேர்ந்து ஒரு சட்டத்தை, எழுதப்படாத சட்டத்தை வைக்கிறான். ஆல்ரெடி அரசு சட்டப்படி 6% தான் கமிஷன் எடுக்கணும், 10% கமிஷன் எடுக்கிறான். அவ இந்த விவசாயியுடைய பணம் லட்சக்கணக்கில் அவங்கிட்ட நிக்குது. இந்த பணத்தை வட்டியை கொடுத்துட்டு 10% 3 லட்சம் ரூபாய்க்கு 12 நாள்ல 30,000 ரூபாய்க்கு இருக்கிறான். எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம விவசாயியோட ஒற்றுமை இருந்ததா? அப்ப நாங்க போனதுக்கு பின்னாடி அவ்வளவு தர முடியாது. நீ கொடுத்தோம்ன்ற, நீ சொன்ன சொல்லுக்கு என்ன தண்டனை அது சொல்லு. ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு அந்த பூ பறிப்பதற்கு பாம்பு பள்ளிக்குள்ள போய் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வரணும். அது மார்க்கெட்டுக்கு 6 மணிக்கு கொண்டு வரோம்னா அவன் இருட்டில் போய் எடுக்கணும், தூக்கத்துக்கு எடுத்து. அப்படி கஷ்டப்பட்டு வந்த பூக்கு விலை நிர்ணயம் செய்யவில்லையே ஏன்னு கேட்டு தகராறு செஞ்சதோட விளைவு அசலை மட்டும் கொடுத்தோம். சங்கம் இருக்க போய் தானே கொடுத்தோம். சங்கம் இல்லைன்னு கொடுத்துருக்க முடியுமா? அவன் சட்டப்படி விவசாய பூவை வேற இடத்துல விற்க முடியாது. அந்த கடைக்காரன் எவனும் வாங்க மாட்டான். ஏன்னா நாளைக்கு அவனும் ஒருத்தர் மாட்டிக்கிறான்னு சொல்லி வாங்க மாட்டான். அப்ப சங்கமாக நம்ம ஒருங்கிணைந்ததனுடைய விளைவாக சங்கம் போனதுனால அந்த விவசாயிக்கு 30,000 ரூபாய் கொடுக்க வேண்டியதை தடுக்கப்பட்டது. அப்ப நம்ம ஒற்றுமையா இருந்தா எந்த வேலையும் செய்யலாமா இல்லையா? இதுதான் உதாரணம். நாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லையே தாழ்வு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.